ரொம்ப நாளா ஒரு படத்தை பார்த்து அதுக்கு ரிவ்யூ போடணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு படம் தான் இந்தியன் பார்ட் 2. இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா இந்தியன் பார்ட் 1ஓட இம்பாக்ட் அப்படி. அதை இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அதான் உண்மை. இந்த படத்துல உள்ள பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது கம்மியா தான். ஒரே ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க, நம்ம வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணணும் அப்படின்னு. ஊர்ல அநியாயம் பண்றவனை பார்த்து கொந்தளிக்கிறவன் தான் வீட்லயே ஒருத்தன் அந்த அநியாயத்தை பண்ணுனா அவன் எதிர்த்து நிப்பானா மாட்டானா, அப்படி எதிர்த்து நின்னா அவனுக்கு என்ன பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் அவன் மைண்ட் எப்படி மாறும் அப்படின்றத காட்டியிருந்த விஷயம் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு மத்த எல்லாமே ஒஸ்ட். அதை விட முக்கியமா இந்த மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி இலவசமா கொடுத்த பொருட்கள் எல்லாம் என்னமோ பிச்சை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண சங்கர் அவரோட ஸ்டீரியோ டைப் புத்தியை நல்லாவே காமிச்சிருக்கா. சரி நீ ஸ்டீரியோ டைப் பண்ணு, இலவசத்தெல்லாம் பிச்சைன்னு சொல்லு, அதெல்லாம் தாண்டி சரி மேக்கிங்லயாவது என்னத்தையாவது பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தா எல்லாம் கிரிஞ்சு. அதை விட முக்கியமா அந்த வர்மக்கலையை வச்சே செஞ்சுட்டாங்க. நம்ம அதை பண்ணா ஆடு வாங்கலாம், குதிரை மாதிரி ஓடு வாங்கலாம், பாடு வாங்கலாம், டேய் ஏன்டா சாவடிக்கிறிய அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா அந்த படத்துல ரொம்ப கிரிஞ்சா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டயலாக்ஸ். இவங்க காமெடின்னு ஒன்னு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அந்த படத்துல சுத்தமா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும். மொத்தத்துல இந்த படம்